ப்ரோ ஸ்ரீ ப்ரோ ஒரே நிமிஷம் வந்துருங்க ப்ரோ, சீக்கிரம் வாங்க ப்ரோ. ஆனால் சீரியஸா வரப்போகிறவங்க ரொம்ப லக்கி. இப்படி ஒரு கேரிங் மாம், இப்படி ஒரு கேரிங் டேடை விட ஊர் சுத்தருக்கு ஜாலியாக விடுவார் டேட். நானே நல்லா ஜாலியாக ஊர் சுற்றுவேன், அப்போ எனக்கு வர குழந்தைங்க நல்லா ஜாலியாக ஊர் சுற்றலாம். அதை விட ஒரு பெரிய இது அவங்களோட ஆத்தா அப்பார், அவங்க தான் வெயிட்டிங் ஆக்சுவலாக. எனக்கு இந்த மாதிரி கிடச்சது, இப்படி ஒரு அப்பா அம்மா எனக்கு இதுவே நான் யோசிச்சா கூட கிடச்சிருக்காது எனக்கு. அப்படி ஒரு அப்பா அம்மா கிடச்சாங்க எனக்கு. அவங்க 2 பேரும் 100 ஆயுசு இருக்கணும், எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். இந்த போல் எந்த பேரம் சந்தோஷமா இருக்கணும். நல்லபடி என் பேரம் என்னையும் பார்த்துக்கணும், என் பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அவங்க 2 பேரும் சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷம். நான் இப்போ அப்பாவும் போது தான் தெரியுது எனக்கு. அது ஆக்சுவலாக அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்கன்னு தெரியும். 2 அக்கா இருக்காங்க. நான் பிறந்தப்போ எங்கள் அப்பா வந்துட்டு இது வரைக்கும் நான் வந்துட்டு இப்போ இந்த ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா ஒரு நாள் தாங்கவே முடியாது. சொல்லுவார், உனக்காக நான் என்ன வேணால் பண்ண வேண்டாம், மழையை கூட சாய் பண்ணுறேன் உனக்காக அப்படின்பாரு. எனக்கு அவர் மாதிரி வளர்த்தணும் பசங்களை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அதை விட நான் இப்போ என் குழந்தை பெற்று அவர் தான் வளர்த்தி கொடுக்கணும்னு சொல்லுவேன். நீங்கள் ரொம்ப லக்கிடா புட்டா, சீரியஸாக இப்படி வருது ஆத்தாப்பார் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். சீரியஸாக தலையில் தூக்கி வச்சு ஆட போகிறாங்க. சீரியஸாக வா, நீங்கள் வெளியே வந்தானா நீங்கள் பார்ப்பீங்க இப்படி ஒரு ஆத்தாப்பார் கிடைக்கிறதுக்கு. ரொம்பவே பிடிக்கும்பா. ஒன்று பிடிக்கும், இருந்தாலும் எல்லாத்துல விட பையனை தான் அதிகமாக பிடிக்கும். பையன்தான் நமக்கு ஒரு உயிர், என்னுடைய உயிர்னு அதுதான். அவன் தான் என்ன 2 பேரும், அவங்க 2 பேரும் சந்தோஷம், என் பேரன் வந்து சந்தோஷமாக இருந்தால் அதே சந்தோஷம் எங்களுக்கு, அதே ஹாப்பியான சந்தோஷம். ஆத்தாப்பார் பெஸ்ட் மாம் டாடி எனக்கு. இவங்களுக்கும் இவங்க 2 இயர்ஸ் ஆச்சு. சீரியஸாக இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ஆமாம், உங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் பாப்பாவும் நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்ல உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. ஓப்பன் ஹார்ட் ரொம்ப பிடிச்சது. எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை, அது எங்களுக்கு எதாக இருந்தாலும் எங்ககிட்ட கேட்குறாரு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அது பரவாயில்ல. கண்டிப்பாக உண்மையாலுமேங்க கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிறாருங்க. என்னை கேட்டும் நல்லாவே பார்த்துக்க. ஏன் மாமா பிடிக்கும்? நான் கேட்டேன் எல்லாமே வாங்கி தருவாரு. எங்கிட்ட கேட்க மாட்டேன். உன்னை உணர போதவில்லை என்றுணர்ந்து உன் காற்றாகிறாய். நீயோ சாய்கையில் உன் தூக்கம் அவளே, உந்தன் கனவில் தன்னை தேடி பாதங்கள் தேடினாள். வண்ணங்களிலா உன் சின்ன நீலா தன்னோடு உலாவா என்றதோ. கல்யாணம், அவனோட கல்யாணத்தை ரொம்ப எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவனுடைய மேரேஜ் தான். அடுத்தது இந்த ஃபங்க்ஷன். அடுத்தது இந்த ஃபங்க்ஷன் சொன்னாங்க. ரொம்ப எமோஷனாக போகிறேன், கொஞ்சம் அழுக கூடாதுன்னு யோசிச்சேன். இதில் கிளம்பும் போது அழுகுன்னு நினச்சேன். இப்போவே கையில் நடக்குது. ஏன்னா இவங்க ஊருக்கு போகிறாங்க, இவங்களுக்கு பிரிஞ்சு வேறு இருக்க போகிறேன். நேற்று நைட்டே ஒரே அழுகாச்சி. பிரிஞ்சிருக்க போகிறேன். மேம் அழுதுறாத நீங்கள் வேற. ஸோ வெயிட்டிங் ஃபார் ஏஞ்சல் வாக்கிங். யாராக இருந்தாலும் எங்கள் பையனை ராஜாவாட்டும் நீ வளர்த்துறேன்னு சொன்னார். ராஜாதி ராஜனா எங்கள் அப்பா வந்துட்டு என் பையனை வளர்த்துவார். ஞானத்து வயிற்றுல என்ன பேபி? என்ன பேபி சொல்லுதுல? சொல்லு சொல்லு. கனிசனா சொல்லு, கனிசனா சொல்லு. பாய் பேபி. நீ பாய் பேபி. பாய் பேபி வேணுமா? 2 பேர்த்துக்கும்
ஜாலியா பண்ணுவாரு. இப்ப நம்ம கிட்ட சின்ன பிள்ளைங்க எப்படி பிஹேவ் பண்ணுங்களோ இது பண்ணா அது மறைச்சிடலாம். ஐயோ சேட்டை பண்ணிட்டோம். ஏன்னா என் பையனை பாப்பானா பிள்ளைய பாப்பானா இல்லை ஒன்ன பாப்பானாடான்னு வர டாக்டர். சினுங்கிய போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். அவனோடுதான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாயா. பத்தி ஒரு 2-3 நல்ல வார்த்தை சொல்லு. என்னதான் ஃபர்ஸ்ட் பேபி இவர்தான். நல்லா சந்தோஷமா ஹாப்பி. மனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் உலகம் என் தாயே.